உலகெங்கிலும் உள்ள நாடுகளைச் சேர்ந்த தனிநபர்களும் அணிகளும் தங்களின் திறமையை நிரூபிக்க முயன்றதை உலகமே உற்று நோக்கியது. நான் மணிக்கணக்கில் எங்கள் தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து பல்வேறு போட்டிகளையும் பரிசு வழங்கும் விழாக்களையும் ரசித்து பார்த்தேன். அதை பார்த்து கொண்டிருந்த போது அந்த பரிசு மேடையிலே ஏறி உலகின் மிகச்சிறந்தவர் என்று அங்கீகரிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முயன்றேன். இருந்தாலும் ஒலிம்பிக் சாதனை என்பது ஏதோ ஒரு திருவிழா நகரத்தில் உலகமே பார்த்து கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஓடும் ஒரே ஒரு சிறந்த பந்தயத்தால் மட்டும் கிடைத்து விடுவதில்லை. அது வாரங்கள், மாதங்கள், ஏன் பல வருட உழைப்பின் பலனாகத்தான் கிடைக்கும். ஒலிம்பிக் சாதனை என்பது உடற்பயிற்சி கூடங்களிலும், கிராமத்து சாலைகளிலும், தனிப்பட்ட ஜிம்களிலும், சிறிய பனிச்சறுக்கு மைதானங்களிலும், உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் பனிச்சரிவுகளிலும் தான் வெல்லப்படுகிறது. ஆனால் 4 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே உலகம் அதை திரும்பி பார்க்கிறது. இது எண்ணற்ற மணி நேர படிப்பும் பல சிறு தேர்வுகளும் தேவைப்பட்ட ஒரு வகுப்பிற்கான இறுதி தேர்வு போன்றது. இண்டியானா பல்கலைக்கழகத்தின் கூடைப்பந்து பயிற்சியாளர் பாபி நைட் ஒரு முறை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை விட வெற்றிக்கு தயாராக வேண்டும் என்ற எண்ணமே மிக முக்கியமானது என்று கூறுகிறார். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை போன்றவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாகவும் அதே சமயம் மற்றொரு இறுதி தேர்வாகவும் இருக்கிறது. இது ஒரு உடற்பயிற்சியும் கூட, அதே நேரத்தில் ஒரு பந்தயமும் கூட. நமது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படுகின்றன. அதே நேரத்தில் நமது திறமையை உலகிற்கு நிரூபிக்கும் சவால்களும் நமக்கு வருகின்றன. வாழ்க்கை நம்மை முன்னோக்கி செல்லவும், வளரவும், நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளவும், கற்றுக்கொள்ளவும், எதையும் உருவாக்கவும், பின்னர் அதை செய்து முடிக்கவும் தூண்டுகிறது. உலகின் சிறந்த விளையாட்டு வீரர்களை பார்க்கும்போது நமக்கான வெற்றியின் தருணமும் புகழும் நம்மை தாண்டி போய்விட்டது என்று நாம் நினைத்து பார்ப்பது இயல்பானதுதான். நாம் ஒருபோதும் வெற்றியாளர் மேடையிலே ஏறாமலோ அல்லது ஒலிம்பிக் பதக்கத்தை அணியாமலோ போகலாம். இருந்தாலும் ஒவ்வொரு புதிய நாளும் சவால்களும் வாய்ப்புகளும் நிறைந்த தருணங்களோடு நம்மை வரவேற்கின்றன என்றே நான் நம்புகிறேன். நாம் அனைவரும் வெற்றியாளர்களாக இருக்கவே விரும்புகிறோம். உண்மையான கேள்வி என்னவென்றால், நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் விருப்பமும் ஆர்வமும் நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான். தங்கப்பதக்கம் வெல்பவர்கள் ஏதோ ஒரு ஒளிரும் தருணத்தில் மட்டும் உருவாகி விடுவதில்லை. முறையான ஆயத்தமும் பயிற்சியும் மட்டுமே ஒருவரை வெற்றியாளராக மாற்றும். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. முயற்சி செய்வோமா?